வெல்கம் டு டெக்னாலஜி மாஸ்டர் சேனல். ஸோ இந்த வீடியோல நம்ம Lenovo Tab M10 HD இந்த மாடலோட டேப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி இதை நான் வந்து அன்பாக்சிங் வீடியோவா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா என்னால இதை வந்து அன்பாக்சிங் வீடியோவா பண்ண முடியல. இந்த டேப் இந்த பிரைஸுக்கு வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேபோட டிசைன் பார்க்கும்போது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஐபேட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. நான் வாங்கியிருக்கிற இந்த டேபோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 3GB RAM and 32GB ஸ்டோரேஜ். இந்த டேப்ல நான் கேமரா பெர்ஃபார்மன்ஸும் செக் பண்ணேன். கேமரா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஆவரேஜான குவாலிட்டி தான். அண்ட் இதுல வந்து ஒரு சில போட்டோஸும் எடுத்து பார்த்தேன். ஸோ அதுமே நான் அந்த வீடியோல டிஸ்பிளே பண்றேன். ஸோ போட்டோஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பிளரிஷா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான கேமரா குவாலிட்டினா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சுமாரானதுன்றதை தாண்டி ரொம்பவே சுமாரான ஒரு கேமரா குவாலிட்டி தான் இதுல இருக்குது. அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நான் ஒரு பேசிக்கான சின்ன கேம் தான் ஏற்றி ட்ரை பண்ணேன். ஆனா அந்த சின்ன கேமே வந்து நான் விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம் டிராப்லாம் ஆச்சு. அப்படின்றப்ப நீங்க பப்ஜி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் ஏற்றி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகும். மேபி நீங்க பப்ஜி வந்து லோ கிராபிக்ஸ்ல வச்சு விளையாடலாம். இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் இதில் பவர்ஃபுல் ஆக்டோ கோர் சிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. இதில் வந்து ஆக்டோ கோர் சிப் இருக்கிறதுலாம் உண்மைதான். பட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர்லாம் இல்லை, ஒரு சாதாரண ப்ராசஸர் தான் இருக்குது. அண்ட் இதை தாண்டி இந்த டேப்ல டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 8MP ரியர் கேமராவும் 5MP ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரான ஒரு கேமரா குவாலிட்டி தான். அண்ட் இது வந்து ஒரு 4G சப்போர்ட் உள்ள ஒரு டேப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வாங்கியிருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3GB RAM and 32GB ஸ்டோரேஜ் உள்ள ஒரு டேப் தான் வாங்கியிருக்கேன். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Helio P22T. ஸோ இந்த மாடல் ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் மெயினாக டேப்காகவே டெடிகேட்டடாக தயாரித்த ப்ராசஸர். அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 25.65 சென்டிமீட்டர் உள்ள ஒரு டிஸ்பிளே. அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் Android 11ல் ரன் ஆகிட்டு இருக்க ஓஎஸ் தான் இந்த டேப்ல இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5100 mAh பேட்டரி வந்து இதில் இருக்கு. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி IPS LCD டிஸ்பிளே தான். பட் இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒரு 720 பிக்சல் உள்ள டிஸ்பிளே. ரொம்ப பெரிய கிளாரிட்டிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசென்டான குவாலிட்டி உள்ள ஒரு டிஸ்பிளே. அண்ட் இதை தாண்டி இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இது. அப்படின்னும் போது நீங்கள் கேம்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடலாம் தான் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில். பட் என்ன இதில் ப்ராப்ளம்னா ப்ராசஸர் ரொம்ப மட்டமான ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால கேமிங்க்கு இது ஒரு மொக்கையான ப்ராசஸர் தான். பட் ஃபார் நார்மல் யூஸ் இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த டேப்போட வெயிட்டை நம்ம கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்போட வெயிட் வந்து 447 கிராம். இந்த டேப்போட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளிப்கார்ட்ல உங்களுக்கு 9000க்கு அவைலபிளா இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த டேப் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். பட் எக்ஸ்ட்ரா உங்களால ஒரு 2000க்கு மேல போட்டு டேப் வாங்க முடியும். ஒரு 11,000 12,000க்கு என்னால் ஸ்பெண்ட் பண்ணி டேப் வாங்க முடியும் அப்படின்னா இந்த டேப் வந்து ஒர்த்து இல்லை. உங்கள்கிட்ட வெறும் 9000 தான் இருக்கு, இதுக்கு மேல ₹1 கூட போட முடியாதுன்னா ஓகே, இந்த டேப் வந்து உங்களுக்கு ஒர்த்தானது தான். பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 போட்டீங்கன்னா இதோட ரொம்பவே ஹை பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி 9000க்கு இந்த டேப் வந்து ஒர்த். பட் இதை தாண்டி உங்களால எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு 2000 ரூபா 3000 ரூபா எக்ஸ்ட்ரா போட முடியும் போது இந்த டேப் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன்.